ஹாய், உங்கள் மாலைக்கடை பையன் பேசுகிறேன் சிறுவாப்பூர்லேருந்து. இன்றைக்கி சனிக்கிழமை, சுத்தமாக கூட்டமே இல்லை, காலியாக தான் இருக்குது. கிருத்திகை வேறு பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்குதுன்னு. கோயில் காலியாக தான் இருக்குது. வரதுனா வாங்க. 1 மணிக்கு இல்லை 2 மணி வரைக்கும் கோயில் இருக்கும். அது எந்த டைம் மட்டும் தெரில. உள்ளே கேட்டதுக்கு சொன்னாங்க, ஜனம் அதிகமாக இருந்ததுன்னா கோயில் மூட மாட்டாங்க, ஜனம் கம்மியாக இருந்தால் கோயில் மூடிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு தெரியல. கோயில் மூடுவான்னு சொல்லி தான் இருக்குது. வரதுனா வாங்க. இப்போ காய்கறி பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ தான் எல்லாமே அறுத்து எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து சேல்ஸ் பண்ணுறதாக வச்சுருக்காங்க. அதனால் எல்லாம் காய்கறியும் வாங்கிட்டு போகலாம். காய்கறி வாங்கிட்டு அப்படியே சிறுவாபுரி முருகனை தரிசனம் ஃப்ரீ தரிசனமே காலியாக தான் இருக்குது. ஆனால் 50 ரூபா பாசமும் போட்டிருக்காங்க, 100 ரூபா பாசமும் போட்டிருக்காங்க. அதை விட ஃப்ரீ எல்லையிலே போயிட்டு முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு ஆகிட்டா வந்துடலாம். இப்போ கியூ பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்குன்னு மட்டும். காலியாக இருக்குது. இன்றைக்கி சனிக்கிழமை தான். ஆனால் கிருத்திகம் வந்திருக்கு. மழை காரணமாக ஜனம் இல்லை. வரதுனா வாங்க. ஈவினிங் கூட காலையில் அப்படியே பார்த்துட்டே போனால் காய்கறி கடை தான் ஃபுல்லாகவே இருக்குது. ஜனமே எதுவுமே இல்லை, காய்கறி கடை தான் ஃபுல்லாக இருக்குது. அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டே இருந்தேன். கியூவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக எங்கள் தம்பி கடையாண்ட போயிட்டு அவர் முருகர் வேலம் அதெல்லாம் வச்சுட்டு இருந்தார். அப்படியே கொஞ்சம் கவர் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருந்தேன். அப்புறம் பாருங்கள் கியூ வரப்போகுது. கியூவில் பாருங்கள் எவ்வளோ ஜனம் இருக்காங்கன்ட்டு. அவ்வளோ சரியான ஜனம் முருகரை பார்க்க. பாருங்கள் அவ்வளோ காலியாக இருக்குது. ஜனம் இருக்குன்ட்டு எதிர்பார்த்து க்யூவில் போகலான்ட்டு போனேன். அப்புறம் தான் பார்த்தா தெரியுது அவ்வளோவும் காலியாக இருக்குது கோயில். பாருங்கள் மொத்தத்தில் ஒரு 10 பேர் 20 பேர் தான் க்யூவில் நடந்து போயிட்டு இருக்காங்க. அதுவும் ஃப்ரீ தர்ஷனுமே இவ்வளோ காலியாக இருக்குது. 50 ரூபா பாஸு 100 ரூபா பாஸு ரொம்ப காலியாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் எந்த பாஸில் போனாலும் காலியாக தான் இருக்கும். சாமியை பார்த்துட்டு கோயிலுக்கு வரவங்களுக்கு ஒரு ஆய்வு மட்டும் என்ன சொல்லிவிட்டு இந்த ஐடியா மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். வேறு எதுவுமே வேண்டாம்.